படிப்படியா அந்த மதுக்கடையோட எண்ணிக்கையை எல்லாம் குறைக்கணும் சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க. பூர்ண மதுவிலக்கு இல்லாதனாலதான் இந்த கள்ளச்சாராயங்கிறத நீங்க ஏத்துக்க முடியாத கருத்து. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மது விலக்குங்கிறத ஜனங்கள் கிட்ட இருந்து ஒரு மாற்றம் வரணும். அரசாங்கமே நினைச்சாலுமே அங்க மதுக்கடை வர முடியாதுங்கிற உறுதியை நாங்க உருவாக்கணும். தமிழ்நாட்டுக்கு பூர்ண மதுவிலக்குங்கிறது எங்களுடைய மதிமுக இலக்கு. தலைவர் வைகோ அவருடைய இதுதான். அதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. தொடர்ந்து நாங்க இந்த ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு நாங்க வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் குறைஞ்சபட்சம் படிப்படியா அந்த மதுக்கடையோட எண்ணிக்கையை எல்லாம் குறைக்கணும் சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க. இது என்னன்னா, அது நாங்க கூட்டணி இருந்தாலுமே இந்த ஒரு பூர்ண மதுவிலக்குங்கிறது அதுல நாங்க தொடர்ந்து அதுல இதாக இருக்கோம். இன்னொன்னு நான் சொல்றேன், நானு இங்க நீங்க பூர்ண மதுவிலக்குக்கும் இந்த கள்ளச்சாராய இறப்புக்கு நீங்க ஒரு தொடர்பு படுத்தி நீங்க நிறைய பேர் இடத்துல பேசுறீங்க. நான் பல இடங்கள் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன, பூர்ண மதுவிலக்கு இருக்கிற குஜராத்ல கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான பேர் இருந்து ஒரு சம்பவம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்போவே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இறந்தாங்க. பூர்ண மதுவிலக்கு இருக்கிற நீங்க உத்தரப்பிரதேஷ் அங்கேயுமே இறந்திருக்கிறாங்க அவங்க. சோ எனக்கு என்னன்னா, பூர்ண மதுவிலக்கு இல்லாதனாலதான் இந்த கள்ளச்சாராயங்கிறத நீங்க ஏத்துக்க முடியாத கருத்து. இன்னும் நான் சொல்றேன், நான் யாருமே பல இடங்கள் சொல்றேன், அரசாங்கமும் சரி, காவல்துறையும் சரி, அவங்க கடமைகளும் சரி, இது போன்ற கள்ளச்சாராய இது நடக்கக்கூடாது, கடுமையானது ஆயுள் தண்டனை. இது போன்ற கள்ளச்சார இதுல ஈடுபடுறவங்க யாராலும் சரி, இதுக்கு உறுதுணையா இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் யாரா இல்ல அரசியல்வாதிகள் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு போய் அன்னைக்கு நான் முதல்ல அந்த கோரிக்கையை விடுத்திருந்தோம். மாண்பு முதலமைச்சர் அதை நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கு கள்ளச்சாராயம் இது மாதிரி இதுல ஈடுபடுறவங்களுக்கு ஆயுள் தண்டனை சொல்லி அன்னைக்கு சட்டமன்றத்திலேயே அதை நிறைவேற்றி இருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு நாங்க வரவேற்கிறோம். நாங்க இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் பல இடங்களை சொல்றது, என்னதான் காவல்துறை, அரசாங்கம், சட்டத்திட்டங்கள் இருந்தாலுமே மது விலக்குங்கிறத ஜனங்கள் கிட்ட இருந்து ஒரு மாற்றம் வரணும். இப்ப எங்க கலிங்கப்பட்டி இருக்கு கிராமத்துல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க மதுக்கடைய வைக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருக்க அரசு முயற்சி பண்ணும் பொழுது எங்க ஊரை சார்ந்த அத்தனை ஆண்கள், பெண்கள் என்ன ஒன்று திரண்டு இங்க கடை வைக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணோம், சட்ட போராட்டம் நடத்தணும். அதன் பின் உச்ச நீதிமன்றத்துக்கே போய் அங்க இருக்கிற மக்களும் சரி, அங்க இருக்க உள்ளாட்சி அமைப்புகளும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா அரசாங்கமே நினைச்சாலுமே அங்க மதுக்கடை வர முடியாதுங்கிற உறுதியை நாங்க உருவாக்கணும். அதே தான் நான் எல்லா இடங்களும் சரி, இங்க சங்கர்கோவிலா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், இல்ல கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும், ஜனங்க கிட்ட ஒரு மாற்றம் வரணும். ஜனங்க கிட்ட ஒரு மாற்றம் வந்தா மதுவும் இருக்காது, மது கடைகள் இருக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.